இந்த பிக் பாஸ்ன்னு நீங்க சொல்றீங்க. பிக் பாஸ்ல போய் கலந்துட்டதுன்னா, பிக் பாஸ்ல போய் கலந்துக்கிட்டதுன்னா, அவங்க ஸ்கெட்யூல் ஆல்ரெடி குடுத்துருவாங்க. மேடம் நீங்க என்னைக்கு இப்போ ஷூட்டிங் இந்த போறாங்க. தேதியிலிருந்து இந்த தேதி இந்த வரைக்கும். தேதியில ஷூட்டிங் போறாங்கன்னா, அவங்களுக்கு டேட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. மேடம் நீங்க 10ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இந்த மாசம் நீங்க ஃப்ரீயா அப்படின்னா, அந்த 10 டூ 20 வந்து அவங்க ஸ்கெட்யூல் பண்ணி அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு கார்டியனோ, இல்ல யார்ட்டயுமே வந்து யாரோ அவங்க பாதுகாப்புக்காக வச்சிருப்பாங்க. ம், ம், ம். தட் இஸ் வெல் பிளான்டு. நான் அத தான் சொல்ல வரேன். இது நான் வந்து நீங்க பொது வழியில வந்து பொதுமக்கள் வந்து இவங்கள ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும்னுவாங்க. அடுத்து ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ்ல வச்சா பாவம்னுவாங்க. பாவம். ஒண்ணு மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். ஆமா. அது இப்போ வெளிய இருந்து பார்க்கும்போது தெரியாது சார். பட் அவங்க வந்து நான் நெறைய பேர வந்து அரெஸ்ட் பண்ணும்போது, அவங்க வந்து ஜெயிலுக்கு போம்போது, அவங்க ஜெயில்ல இருக்கும்போது, அவங்களோட மனநிலை, அவங்க வீட்ல உள்ள பெற்றோர்கள் மனநிலைலாம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். சும்மா வந்து கால் மேல கால் போட்டு ஃபோன பார்த்துட்டு ஏசி கார்ல இல்ல ஏசி வீட்ல வந்து உட்காந்து கமெண்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. ஆனா அந்த இடத்துல போயிட்டு ஃபீல்ட் ஒர்க் பண்ணி அவங்களோட மனநிலைய புரிஞ்சுகிட்டு, இல்ல அந்த இடத்துல நம்ம வந்து இருந்து வி ஷுட் வேர் தேர் ஷூஸ் அண்ட் திங்க்.